காலையில் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தில் அந்த ஸ்கூல் போர்ஷனில் காட்டுற பல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கடந்து வந்த விஷயமா இருக்கும். அது அந்த படம் பார்க்கும்போது ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது. வித் லவ் படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு ஆஃபா க்யூட்டாக இருக்குஃபான்னு திரும்ப திரும்ப பார்த்தேன் நிறையா கொரியன் ஃபிலிம்ஸை. அந்த மாதிரியான ஒரு கொரியன் ஃபிலிமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்க ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு படமாக இருக்கும். படம் வந்து ஒரு த்ரூ அவுட் த மூவி வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடையே அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது இந்த படம். ஒரு ஸ்மைலோடையே பார்க்கலாம். படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஸ்மைல் நம்மகிட்ட இருக்கும். கடைசியாக டைட்டில் போடுற வரைக்குமே அந்த ஸ்மைல் இருந்துச்சு ஃபேஸில். படம் ஷார்ட் பிளாஸ்ட்டு, நோ டவுட். தெரிக்க விட போது சொல்லலாம், தப்பாக இருக்கலாம். எல்லாருக்குமே தன்னோட எக்ஸோட வீட்டு கதவு தட்டுறதுக்கான ஆசை ஏற்படும். இல்லை ஒன் சைடு லவ் பண்ணுறவங்க வீட்டு கதவு தட்ட ஆசை ஏற்படும். ஒன் சைடு லவ் கதவை தட்டுறதுக்கு எனக்கு நேற்று நைட் ஆசைப்பட்டேன். பக்கத்துலேயே பொண்டாடி தூங்கிட்டு இருந்தா அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி சைலண்டாக ஆசை அடக்கிட்டு தூங்கிட்டேன். ஸோ படம் பார்த்து ஒரு மாதம் யாரும் சரக்கு அடிக்காமல் இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரக்கு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நைட்டு வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலே போய் பொண்ணு தேடி உங்கள் எக்ஸப்ட் தேடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு இது நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்கூலுக்கு திரும்ப கூட்டு போயிடுச்சு. எக்ஸ்ட்ரானரி படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, பணம் மழை கொட்ட போகுதுன்னு அவர் அப்படியே போயிட்டாரு. காசு பணம் துட்டு மணின்னு. வித் லவ்ன்ற டைட்டில் பார்த்த உடனே ஒரு பாஷான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு குட்டி லவ் ஸ்டோரி அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் படம் வந்து ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ், தர லோக்கலான படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது வித் லவ் படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. மதனோட ரைட்டிங் டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அபிஷன் ப்ரோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக கனெக்டடாக இருந்தார், நம்மளை மாதிரி இருந்தார். அவர் இந்த எமோஷனை கேரி பண்ண விதமாக இருக்கட்டும், மொத்த படத்தை ஹோல்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சூப்பராக நடிச்சிருக்கீங்க, செம்மையாக நடிச்சிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை வேணும், கலக்கிட்டீங்க. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் படம் பார்த்தேன். அந்த சின்ன சின்ன போர்ஸு டேனு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்மள மாதிரி ஒரு ஹீரோ நம்மள்கிட்ட ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள் அந்த படத்தை. ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. எல்லாரும் ஆக்டர்ன்றாங்க. எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது. படம் பார்த்துட்டேன், அதனால் இப்போ பேசுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. மதன் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியா இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஜாஃபர்னு ஒருத்தர் ஒரு ரோல் பண்ணியிருந்தார், அவருமே சூப்பராக பண்ணியிருந்தார். காவியா கலக்கிட்டீங்க. எல்லாருமே அந்த சீன் பற்றி சொல்லிட்டாங்க. படம் ரிலீஸுக்கு அப்புறம் அது நிறைய மீமாவும் நிறைய வீடியோ ஷார்ட்ஸாகவும் வரப்போகுது. பசங்க அதை போட்டு ஷேர் பண்ண போகிறாங்க. லவர் டேரக்டர் சொன்ன மாதிரி அந்த படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும். அவங்களும் இவரும் ஒரு சீன் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த சீன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டன் சீன்ஸ் இன் தமிழ் சினிமா. எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அந்த சீன் பாருங்கள். ரொம்ப நல்ல சீன். அதை ஸ்பாய்லர் ஆகிடு சொன்னால் எக்ஸ்ட்ரானரி சீன். ரொம்ப ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் ஜென்ரலாக படம் ஸ்டார்ட் ஆகி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்றது இங்கே இருக்குது. எனக்கு ஹோல் ஃபிலிம்மே அதை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் தான் எனக்கு இருந்துச்சு. இன்டர்வலில் அவர் கேட்டுட்ருக்கப்போ எல்லாமே இது எப்படி ரைட்டிங்கில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்தாங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கினாங்க, இந்த இதுக்குள்ளேயே போயிட்டே இருந்துச்சு. அப்போ சில கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த படம் வந்து ஒரு பக்க டீம் ஒர்க்குக்கான எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரைட்டிங்கில் இருக்கிற ஒரு டேரக்டரோட ஃபஸ்ட் டைம் டெபியூ பண்ணியிருக்காரு. அவரோட தாட் ப்ராசஸை ஸ்ரேயாஷ் வந்து அழகாக கேப்சர் பண்ணி அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான லைட்டிங் செட்டப் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதை ரொம்ப அழகாக கன்சீவ் பண்ணியிருந்தார். ரொம்ப ஸ்டாண்டலோனாக போய் கரெக்டாக சூப்பராக முடிஞ்சிருந்தது. எஸ்பெஷலி எனக்கு இந்த படத்தில் டெக்னிக்கலாக எடிட்டரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு வந்து சான்ஸே இல்லை. எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் அபிஷனுக்காக. வெற்றி சார் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில், தமிழ் சினிமா ஆடியன்ஸ் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இந்த இந்தியாவில் பெஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளில் ஒருத்தராக இருக்கிற முகங்கள், நம்ம கூட டெய்லி லைஃப்பில் மீட் பண்ணுற பேசி பழக இருக்கிற முகங்களை வந்து துணிச்சலாக அவங்களுக்கு ஒரு லீடாக ஹீரோவாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது இங்கே மட்டும்தான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ரொம்ப வருஷமாக. அது என் தலைவர் ரஜினி சார் மாதிரி ஒருத்தர் இங்கே ஒரு ஹீரோவாகி ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியே புரட்டி போட முடியும்னா அது தமிழ் சினிமாவிலேருந்து மட்டும் தான் நடக்க முடியும். எல்லாமே ஒரு கவிதை மாதிரியாக இருந்தது. எல்லாமே எடிட்டிங் சூப்பராக இருந்தது. அப்புறம் அனஸ்வரா ஆக்சுவலாக உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸில் வந்துட்டு பயங்கரமாக இருந்தீங்க. நீங்கள் செம்ம கெத்தாக இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தாங்க அனஸ்வரா. இதுக்கப்புறம் தமிழ் பசங்கள்கிட்ட நிறைய ப்ரப்போசல்ஸ் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். எனக்கு
ஒரு ஃபீமேல் லீடாக 2 பேர் கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட். அவங்க வந்து இந்த காவ்யா அவங்க ரோல் வந்து அவ்வளோ டிவைனாக அவ்வளோ இதுவாக இருக்குன்னா அது அப்படியே இந்த பக்கம் அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ரோல் இவங்க அனஸ்வரா பண்ணது. அவங்க வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த பிரேமம் படத்தில் வந்து நிவின் பாலிக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த ஸ்கூல் போர்ஷனில் அவங்க வாக்காக இருக்கட்டும், அவங்க பண்ண விதமாக இருக்கட்டும், சேம் ஒரு ஸ்லோ மோஷனில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ரெஸ்டோ பாரில் வந்து ஒரு வாக் பண்ணுறாங்க, அந்த இடத்துலையா இருக்கட்டும். அப்புறம் அவங்க பெர்ஸ்பெக்டிவ், ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எப்பவுமே நம்ம ஒரு ஃப்ளாஷ் கட் போகிறோம், ஒரு கதையை சொல்கிறோன்னா ஒரு பையன் அவனோட லவ் எப்படிலாம் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோமே தவிர, ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் அவங்களோட லவ் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட வேர்ல்டு எப்படி இருந்திருக்கும், அவங்க எப்படி அந்த பையனை ரசிச்சிருப்பாங்கன்றது ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம். அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த ஹீரோயின் ஆங்கிள்லேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ 2 எக்ஸைட்டிங் ஃபிலிம், ஷோர் பிளாக் பஸ்டர், படம் வெடிக்க போகுது. ஸோ எல்லாரும் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி படத்தை ப்ரெஸ் எப்படி கேரி பண்ணுவாங்கன்னு தெரியும், சொல்லவே தேவையில்ல. பட் வித் லவ் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கிறது எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி டவுன்லேயே நீங்கள் ரீவாட்ச் பண்ணுறதுக்கும், பின்னாடி என்னைக்காவது நீங்கள் ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப டவுனாக இருக்கீங்கன்னா அது ஒரு சீக்வன்ஸோ இல்லை அந்த படத்தை திரும்ப போய் ரீவிசிட் பண்ணுறதோ நிச்சயமாக நடக்கும். அதுதான் இந்த படத்தோட பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். இது ஒரு படம்ன்றது நம்ம எடுத்து முடிச்சிடலாம், அது தேட்டரில் முடிகிறதோட அந்த படத்தோட லைஃப் முடியறதில்ல. அது ஓடிடியில் திரும்ப பார்ப்பாங்க, நாளைக்கு டிவியில் பார்ப்பாங்க. வித் லவ்க்கு வந்து லைஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த இது எனக்கு தோணுச்சு. ரொம்ப மனசார ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் பார்த்து இருந்தது. மகேஷ் பிரதர் தொடர்ந்து நீங்கள் உங்களோட டீமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உண்மையாக இந்த ஆர்ட் டைரக்டர்னு ஒருத்தர், அவரெல்லாம் நம்பவே முடியல ஆர்ட் டைரக்டர்னு. அவரெல்லாம் செட்டுக்குள்ளேயே தம்பி யார் பண்ணி அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி இருந்தார். ரொம்ப ரொம்ப க்யூட்டான டீம். எடிட்டர் பேசின விதம், ஆர்ட் டைரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப அந்த படம் மாதிரியே இருந்தது உங்களுடைய இதுவும். அண்ட் ஹீரோ சார் அபிஷன், மிகப்பெரிய தன்னம்பிக்கை வேணுங்க இதுக்கெலாம். நல்லா ஃபோட்டோவில் நிற்கிறதுக்கே வந்து ஒரு ஓரமாக போய் ஒரே போஸ்ட் தான் வச்சுருப்பேன் 100 ஃபோட்டோக்கும். அபிஷனோட இந்த ஜேர்னி வந்து நல்ல படம் பண்ணணும், நிறைய கதைகள் வச்சிருக்கிற நிறைய அப்கமிங் டைரக்டர்ஸுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஸோ அவங்க வந்து நிறைய ஹீரோஸ் நோக்கி போகும்போது உங்களை நம்பி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதை உருவாக்கி கொடுத்த சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. ஏன்னா நீங்கள் அபிஷன் மட்டும் லான்ச் பண்ணல, இன்னும் நிறைய பேர் லான்ச் பண்ண போகிறீங்க ஆஸ் எ டைரக்டராக அது மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த படத்துக்கு என்ன, அந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக கொடுத்து பண்ணியிருக்காங்கங்கிறத படம் பார்க்கும்போதே தெரியுது. சூப்பர். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ், வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் மேம், கங்க்ராட்ஸ். எனக்கு அங்கே 2 பேரும் நான் இப்போ ரீசெண்டாக படம் பார்க்கும்போது வந்திருந்தாங்க. ரொம்ப பேஷனேட்டாக இது ஒர்க் ஆகுதா என்ன நடக்குதுன்ட்டு, கையில் நோட் பேட் மட்டும்தான் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவ்வளோ சின்சியராக இவ்வளோ இது பண்ணுறாங்களேன்ட்டு. வெரி ஹாப்பி. அது கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக இருக்கும். நான் படம் பார்த்தேன், ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா நல்ல ஒரு பல்ஸோடு இருந்துச்சு படம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல பல்ஸு, நல்ல மீட்ரு, பதமாக இருந்துச்சு, நல்ல ஹியூமர், நல்ல எமோஷன் எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு.